நெஞ்சு சிரம் கை நீள கவசம் கண் அம்பு வஞ்சமில் விந்து வளர் நிறம் பச்சையாம் செஞ்சுறு செஞ்சுடர் சேகரி மின்னாகும் செஞ்சுடர் போலும் திசாயுதம் தானே. தச ஆயுதம் தசை என்றால் 10 விதமான ஆயுதங்களை அவர் தரித்திருக்கிறார். அவருடைய கண்கள் அம்புகளாக இருக்கின்றன. சிரசும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கரங்களும் கவசங்களாக இருக்கின்றன. அவருடைய விந்து சக்தி என்பது பச்சை நிறமாக இருக்கிறது. அவருடைய உடல் தங்கத்தைப் போல தகத்தகாயமாக மின்னிக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வர்ணிக்கிறார். இங்கே ஒன்றை கவனியுங்கள். எம்பெருமான் ஈசனின் விந்துவின் நிறம் பச்சை என்று குறிப்பிடுகிறார். இது என்ன வினோதமாக இருக்கிறது. மானுடர்களுடைய சுக்கிலம் பிறப்புறுப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய பசை போன்ற பொருளை அப்படி நம்பி இருக்கிறோம். அது வெண்மை நிறமாக இருக்கும், இங்கே பச்சை நிறமாக இருக்கும் என்று சொன்னால், எம்பெருமான் ஈசனை பற்றி சொல்லும்போது பொதுவாக விளக்கக்கூடியது அவருடைய முகம் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், தோற்றம் எப்படி இருக்கும் என்று சொல்லலாம். ஈசனுடைய விந்து பச்சை நிறமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் இது எப்படி சாத்தியமாகும்? இதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? இதில் ஏதோ ஒரு சொற்பரட்டு அல்லது நம்மை குழப்பிவிடக்கூடிய ஜால வித்தை இருக்கிறது என்பது புரிகிறது. காரணம், பசுமை நிறம் என்பது மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடிய நிறம். எம்பெருமான் ஈசனிலிருந்து உற்பத்தியாகி வந்தது, அதாவது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்தது ஜீவசக்தியாகிய வாயு. அந்த வாயுவுக்கு 4 முகங்கள். அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்றாகும். இதில் மனம் என்பது விஷ்ணுவாகும். அந்த விஷ்ணுவினுடைய வெளிப்பாடாக புத்தி என்கிற அகங்காரமாகிய பிரம்மா என்பது இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய சித்தவேதத்தை வாசித்ததால் தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். உலகில் எண்ணற்ற ஞானிகள் மகான்கள் அவதரித்திருந்தாலும் எமது தந்தை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர்தான் அனைத்து விதமான சூத்திரங்களுக்கான விளக்கங்களை எல்லாம் தூளாக நொறுக்கி கொடுத்தவர். எம்பெருமான் ஈசனை அவரை பற்றி ஆராயும் போது ஈஸ்வர தத்துவம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதைத்தான் சொல்லுகிறார். இது அவரவர் தத்தமது அனுபவத்தின் வாயிலாகவே அறியக்கூடியதாக இருக்கிறது.